ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் சாப்டரோட எக்ஸசைஸ் 1.1 சமைச்சர் கல்வி. உங்கள்கிட்ட சமைச்சர் கல்வி 7th ஸ்டாண்டர்ட் புக் இருந்துச்சுன்னா பேஜ் நம்பர் 9 எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 4th கொஸ்டின் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேன்மலர் appeared for competitive exam which has negative scoring of mark 1 for each incorrect answer. Paper 1, she answered 25 questions incorrectly, and in paper 2, 13 questions incorrectly, and find the total reduction of mark. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தேன்மலர் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போனாங்க. அதில் ஒரு ஆன்சர் கரெக்டாக எழுதிட்டு ஒரு ஆன்சர் தப்பாக எழுதியிருந்தால் கூட -1 ஃபார் இன்கரெக்ட் ஆன்சர். ஸோ நீங்கள் ரெண்டு கொஷினே எழுதியிருந்தாலும் கூட உங்களுக்கு என்ன வராது, தப்பாக எழுதியிருந்த ஆன்சருக்கு மார்க் கட்டாய் 0 தான் வரும். இதுதான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம் இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டோட்டல் ரிடக்ஷன் ஆஃப் மார்க், எவ்வளோ மார்க் ரெடியூஸ் ஆகிருக்குன்னு தான் கேட்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு. ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இன் பேப்பர் 1 ஆர் ஃபர்ஸ்ட் she scored 25 mark incorrectly. In paper 2 or second, she scored 13 mark incorrectly. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா, ஒன் ஆன்சர் தப்பாக இல்லைன்னா -1. ஸோ இதை 25 மார்க் எழுதியிருக்கா. ஸோ நம்ம 25 into -1, ஓகேங்களா? விவரமாக காமிக்கிறேன். 25 into -1 equal to -25, ஓகேங்களா? -25. ஸோ இந்த செகண்டில் 13 ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்கறதுனால 13 into -1 equal to -13. ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ மார்க் கம்மியாக இருக்குன்றது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ -25 ப்ளஸ் -13 ஈக்குவல் டு, ப்ளஸ் பண்ணால் இதெல்லாம் இன்ட்டு பண்ணால் -25 -13. ஸோ வரது -38, ஓகேங்களா? இதுதாங்க ஆன்சர். தேன்மலர் த டோட்டல் மார்க் ரெடியூஸ் இஸ் 38. இல்லைன்னா இப்படி கூட விட்டுடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.